இல்லம்மா போதுமா. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடணும். வயிற்று பிள்ளைக்காரி இல்ல நீ. இந்தா இதையும் கொஞ்சம் வச்சுக்க. நல்லா சாப்பிடல அவனியா, சீக்கிரமா சாப்பிடு. இந்தா கூட்டு வச்சுக்க கொஞ்சம். இந்தா உனக்காக நான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். என்ன வாங்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு உபச்சாரம், என்ன ஒரு மரியாதை. என்னமோ இவ வீட்டுக்கு வந்த மாதிரி வாங்கன்னு இல்ல சொல்றா. நீ உன் வீட்டுக்கு வந்திருக்க, இவ கூப்பிடலன்னு யார் அழுதாங்க? இவ அழையா விருந்தாளியா வந்துட்டு என்னமோ வெக்கம் இல்லாம வாங்கன்னு வேற சொல்றா. அம்மா நீ சும்மா இரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இவ நம்மளைய வாங்கன்னு சொல்றா. ஏன் இவளுக்கு இன்னைக்குதான் கண்ணு தெரியுதாக்கும்? அன்னைக்கு நாம 2 பேரும் இவ வீட்டுக்கு போயிருந்தப்போ என்னமோ எதிரியை பாக்குற மாதிரில பார்த்தா. என்னமோ இவ பண்ண வீட்டை கட்டி வச்சு பரிபாலனை பண்ற மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டல நின்னா. இப்ப மட்டும் வாங்கன்னு சொல்லி நல்லா கொடுக்கறாடி மரியாதை. நீ சாப்பிடுமா, சாப்பிடும்போது கண்டதையும் நினைக்க கூடாது. இந்தா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. அப்பதானே பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. இந்தா நல்லா சாப்பிடு லாவண்யா. என்ன இனிக்கி இனிக்கி சாப்பிடுற? நல்லா அள்ளி சாப்பிடு. அம்மா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேம்மா, உனக்காக தான் இப்ப சாப்பிடுறேன். இந்தா போதும். இத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. ஐயோ அம்மா எனக்கு பசியே இல்லம்மா. என்ன லாவண்யா குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? நல்லா அள்ளி சாப்பிடு. நல்லா சாப்பிடு லாவண்யா. வந்துட்டாங்க அப்படியே. நல்லா அள்ளி சாப்பிடு. வணக்கம் சம்பந்திம்மா. யார பாத்தியா சம்பந்திங்கிற? அன்னைக்கு கைய ஓங்கிட்டு வந்தியே, அப்ப தெரியல நான் உனக்கு சம்பந்தின்னு. என்னம்மா சொல்ற? அவர் கைய ஓங்குனாரா? ஆமாம்மா, இந்த ஆளோட பொண்ணு கடங்காரங்க கிட்ட சிக்கி அசிங்கப்பட்டு நிக்கிறாளேன்னு நான் காப்பாத்த போனேன். உன் புருஷனை இப்படி விவரம் இல்லாம கடன் வாங்க வச்சிட்டியே, இது பரவாயில்லையான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தாமா கேட்டேன். உடனே இந்த ஆளு என்ன அடிக்கிறதுக்கு அப்படியே கைய வாங்கிட்டு வந்துட்டாரு. சரிட்ட சம்பந்தியே, யாராவது கை வாங்குவாங்களா? இந்த அநியாயத்தை நான் எங்கன்னு போய் சொல்றது? பாத்தியா மாணிக்கம் எப்படி நல்ல மாதிரி நடிக்கிறான்னு? பேசாம இருமா. அம்மா நீ ஏமா அழற? பெண்ண என்னடி, இந்த ஆளு என்ன இழுத்து போட்டு அடிச்சா என்னன்னு கேட்கறதுக்கு நாதியே இல்லையே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்க அண்ணன் சப்போர்ட்டா இருக்காருன்னு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அம்மா
நான் மனசறிஞ்சு சொல்றேன். அன்னைக்கு நான் கை ஓங்கினது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யோ, உன் மன்னிப்பு யாருக்கியா வேணும்? என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். கொஞ்ச நேரத்துல உங்க மகன் முன்னாடி என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. நான் தப்பே செஞ்சிருந்தாலும் அதை ஏன் செஞ்சேன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. போது நிறுத்துறீங்களா? அதான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அப்புறம் இதுக்கு விளக்கம்? நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியம்மா. அம்மா அன்னைக்கு நடந்ததெல்லாம் பாதி மறைக்கிறாங்க, மீதி மழுப்புறாங்க. கேட்டியா? நான் மழுப்புறேனா பசப்புறேனா? இவர் மட்டும்தான் உண்மையே பேசுவாராம். என்ன பேச விடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு கச்சிதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பேசினாலும் என்னோட நியாயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. போதும் சார், நீங்க ரொம்ப நியாயமானவர் தான். அதுக்காக எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. நல்லா இருக்காது. ஆமா அம்மா, நீங்க கொடுத்த மரியாதைக்கு ரொம்ப நன்றி. துளசியை வர சொன்னீங்கன்னா? மேலதான் இருப்பா, போங்க. பெருசா சாரி கேட்க வந்துட்டார். அடுத்த தடவை இப்படி நடக்கட்டும், அப்ப வச்சுக்கிறேன். துளசி, துளசி, என்னம்மா என்னாச்சு? ஏம்மா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? துளசி என்னம்மா, ஏன் அழற, என்னாச்சு? எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறீங்களா? ரொம்ப பசிக்குது. என்னம்மா, கீழே சாப்பாடு இருக்குல்ல, போய் சாப்பிட வேண்டியதானே? அவங்க என்ன பார்க்க வச்சு சாப்பிடுறாங்கப்பா. என்னம்மா சொல்ற? காலையில நான் சாப்பிடக்கூடாதுன்னு அத்தை லேட்டா டிஃபன் பண்ணாங்க. எனக்கு ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் கூச்சமா இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சிட்டு பசியோட வந்தப்பா, மகம் கழுவிட்டு வரதுக்குள்ள வீட்டுல இருந்த சாப்பாட்டை ஒழிச்சு வச்சுட்டாங்கப்பா. ஐயோ, பாவி மக இப்படியா உன் வயித்துல அடிப்பா? பட்டினி அப்ப நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலப்பா, ரொம்ப பசிக்குது. ஒரு பொண்ணை பட்டினி போட்டு இப்படியா சாவடிக்கிறாங்க அவங்க? மாணிக்கா, வேண்டாம், அவ பாவத்தை அவளே அனுபவிக்கட்டும். நீ போய் கலட்ட பண்ணாத. புள்ள பசியோட இருக்கிறா, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா. வாங்கிட்டு வந்துடுறேம்மா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வாமா, வந்து உட்காரு. என்னங்க, எழுந்துருங்க. வேணாம் புஜிமா, கம்னு இருந்தீங்க. ஐயோ, டேப்லெட் போடணும், எழுந்துருங்க. ஐயோ, பாத்து மெதுவா எழுந்துருங்க. சேமலா கண்ணே, சேமலா கண்ணே, ஐயோ, இந்தாம்மா பிரசாதம். ஐயோ மாப்பிள, உங்களுக்கு இப்படி ஆகணும்? ஐயோ, என்னாச்சு? யாருமா அது? எந்த நாய் அவரை கடிச்சது? நிஜமாவே வர நாய் தான்ப்பா கடிச்சிச்சு. கேடு கட்ட நாய், புத்தி இல்ல அதுக்கு. எந்த நாயை காட்டு, உண்டிலி நாக்கிற. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, அது ஹோட்டல்ல இருந்த நாய்ப்பா. ஐயோ தெய்வமே, மாப்பிளைய கடிச்சு குதிரி இருக்கு. அந்த அறிவு கிட்ட நாய் இப்படியா கடிக்குது? ஐயோ, உனக்கு நாய் கடியே பெட்ரு. ஷாமலா, இன்னும் உனக்கு குழந்தை கூட பிறக்கலையேம்மா. உன்னை ஆண்டவன் எப்படியா சோதிக்கணும்? என்னங்க பாருங்க, மாப்பிள்ளை எப்படி துடிக்கிறாருன்னு பாருங்க. ஐயோ சமந்தி, மாப்பிளைய நாய் கடிச்சிருச்சு. நீங்க இருந்துமா இப்படி நடக்கணும்? சம்பந்தி, பதறாதீங்க சம்பந்தி, உங்க மாப்பிளைக்கு ஒண்ணும் இல்ல. என்ன சொன்னீங்க? மாப்பிளைக்கு ஒண்ணு இல்லையா? அந்த நாய்க்கு என்ன தைரியம் இருந்தே மாப்பிளை கடிச்சிருக்கு. அத நான் சும்மா விட போறது இல்ல. ஏன்பா அப்படி கத்தி கூச்சல் போடுறீங்க? என்னமா சொல்ற? பின்ன என்னப்பா, சும்மா இருந்த நாயை வம்புக்கு இழுத்தாரு, அது வெடுக்குன்னு கடிச்சு வச்சிருச்சு. ரொம்ப முக்கியம், டீட்டெயிலா அசிங்கப்படுத்துறாளே. ஏன் ஷாம்லா,
அந்த நாய் இப்ப எப்படி இருக்கு? ஏன் கூட்டிட்டு வந்து அதுக்கு பாராட்டு விழா நடத்த போறீங்களா? கோவப்படாதம்மா. அந்த நாய் நல்லா இருந்தா தான் நம்ம மாப்பிள்ள நல்லா இருக்க முடியும். ஆமா ஷாம்லா, நாய் தானே கடிச்சிருச்சுன்னு இதெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு சின்ன வயசுல நாய் கடிச்சிருச்சு. அது குட்டி நாய் தானே, அது என்ன பண்ண போகுதுன்னு அவங்களும் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. நாய்னா நல்ல நாய், கெட்ட நாய், வெறி நாய், சொறி நாயின்னு ஊருக்குள்ள 1000 நாய் இருக்கு. எது எந்த நாய்னு நமக்கு எப்படி தெரியும்? கடிச்சது குட்டி நாய்னாலும் வாயெல்லாம் பல்லு. நீங்க நாயை பத்தி பேசுறீங்களா அந்த பையனை பத்தி பேசுறீங்களா? கேளு ஷாம்லா, இத கவனிக்காம விட்டா அந்த நாயோட விஷம் உடம்பெல்லாம் ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நாயாவே மாத்திடுமா. கோவம் வந்தா கொலைப்பாங்களாம், தண்ணிய பார்த்தா மூச்சு இறைக்குமா, வெறி வந்த மாதிரி கத்துவாங்களாம். கடைசியில நாய் மாதிரி ஊளை இட்டுக்கிட்டே பாத்தியா பாத்தியா பாத்தியா, இப்படிதான் நாய் மாதிரி ஊளையிட்டு நாயாவே மாறிடுவாங்களாம். அவங்கள என்ன திட்டுற? சரியா கவனிக்கலன்னா நாய் மாதிரி மாறிடுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்றாங்க. அப்ப நான் நாய் மாறிடுவேனா? நீ கட்டி வச்சு சோறு போடுவியா? அது இல்லடா. என்ன நோதி இல்லடா. நாய் கச்சா நாய் மாறிடுவாங்களா? என்ன பேசுற? பாத்தீங்களா சம்பந்தி, இப்படித்தான் எது கேட்டாலும் நாய் மாதிரி வள்ளு வள்ளு விழறான். ஒருவேளை உங்க மருமக சொன்னது அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ நடந்து போச்சு. ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆமா அண்ணே, கடிச்ச நாய சாகாம பாத்துக்கிட்டு நாய் கடிக்கு ஊசி போட்டா உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு இப்படிதான் நாய் கடிச்சது. சரியா கண்டுக்காம விட்டுட்டாங்க. கடைசியில அந்த நாயை செத்து போச்சு, அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, உங்க கையில என்னாச்சு? இது காய் நறுக்கும் போது வெட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்ப கத்திக்கு என்னாச்சு? ஏன் அதையும் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்களா? இல்லங்க, விரல் வெட்டின கத்திய பத்திரமா பாத்துக்கணும். கத்திக்கு துருப்புச்சி ஏதாச்சு, விரல் அழுகி போய் 2 கையும் வெட்டுற மாதிரி ஆயிடும். அப்புறம் கை இல்லாம எதுல கொட்டிப்பீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? கத்திய கூடவா துருப்பிடிக்காம பாத்துக்கணும்? தெரிதா? நாய் கட்ச என்ன பாக்குறத விட்டு நாய்க்கு பிரியாணி போட்டு பாத்துக்கணும்ன்றீங்களே, இது மட்டும் என்னவா? போய் கத்திய பாத்துங்க, இல்லனா 2 கையும் வெட்டுவாங்க. போங்க. டேய், இவங்க எல்லாரும் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றாங்க. ஏன்டா எல்லாத்தையும் குதர்க்கமா எடுத்துக்கிற? அதே சொன்னாங்களே சம்பந்தி, நாய் கடிச்சா இப்படித்தான் முன்ன பண்ண பேசுவாங்கன்னு. ஏன் மாப்ள, அந்த நாய் இப்ப எப்படி இருக்கு? ஏசி ரூம்ல நல்லா குளு குளுன்னு இருக்குது. போய் குசல விசாரிச்சு வாங்க. என்ன மாப்ள என்கிட்ட கோவப்படுறீங்க? அவனை சொல்லி தப்பு இல்ல சம்பந்தி. நாய் கடிச்சா நாய் மாதிரி தானே கோவம் வரும். கடவுளே, எனக்கு வால் முளைக்கிற மாதிரி இருக்குது. யாரையோ கடிச்சு கொதறணும் போல இருக்கு. ஐயோ, நீங்க வாங்க. ஏன் இப்படி எல்லாரும் கோவப்படுறீங்க? இங்க இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்துங்க மச்சான், நாய் கடிச்சா தொப்புல சுத்தி 16 ஊசி போடுவாங்களாம். அதெல்லாம் போட்டாங்களா? ஐயோ அண்ணன், அதெல்லாம் அந்த காலம். இப்ப அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா, டாக்டருங்க ஒருவேளை மாப்பிள்ளைக்கு தப்பா ஊசி போட்டாங்க போல இருக்கு. அதான் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. ஐயோ, பாத்துங்க. பாத்தியா, நாய் கடிச்சவங்களுக்கு தண்ணிய பார்த்தா ஆகாதுன்னு சொல்லுவாங்கம்மா. கழுத்து இறுகி போய் மூச்சு இறைக்குமா. போச்சு. இவருக்கு விஷம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, யாரும் என் பக்கம் வராதீங்க. வந்தா அப்படியே கடிச்சு கொதறிடுவேன். கடவுளே, அவங்க பேசுறதுக்குலாம் டென்ஷன் ஆகாதீங்க. சொன்னா கேளுங்க. நீங்க வாங்க உள்ள. வாங்க. போனா போதும் பார்த்தா நாய் ஆயிடுவேன், பேய் ஆயிடுவேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, அவங்க விட்டா பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வாங்க. உனக்கு தெரியும். சொல்றேன்ல, வாங்க. எனக்கு வெறி பிடிச்சிருக்கு. உனக்கு தான் பிடிச்சிருக்கு. சொன்னா கேளுங்க. ஏன்பா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு என்ன மாப்பிள்ளை பார்த்த பயமா இருக்குமா? எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போன் போட்டு அந்த நாய் எப்படி இருக்குன்னு கேளுமா. ஐயோ அப்பா, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு ஏதாவது சொல்லி குழப்பாதீங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லப்பா. எல்லாரும் வீட்டுக்கு போற வழியை பாருங்க. சும்மா எதையாவது சொல்லி டென்ஷன் படுத்தாதீங்க. சரிம்மா, நீ எதுக்கு ஜாக்கிரதையா இரு. மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது அறிகுறி தெரிஞ்சா ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு எங்களுக்கு ஒரு போன் பண்ணு. நானும் என் ஆயுசுல எத்தனையோ கொடுமைக்கார மாமியாருங்களை பார்த்துருக்குறேன். திட்டுவாளுங்க, பேசுவாளுங்க. ஆனா இப்படியே பட்னி போட்டு சித்திரவதை பண்றது
இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரியை நான் பார்த்ததே இல்லை. இந்த அம்மாளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு போன இடத்துல இப்படி ஒரு அநியாயம் நடந்தா அவ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? இல்லாத பிள்ளைய இப்படி போட்டு சித்திரவதை பண்றாளே மாணிக்கம். படுக்க ஒரு இடம் கிடையாது, படிக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு இவங்க பண்ண கொடுமை இருக்க, கொலைக்கு அஞ்சாதவன் கூட ஒரு ஜீவனை இப்படி பட்னி போட்டு பார்க்க வச்சு திங்க மாட்டான். எந்த தகப்பனும் பார்க்க கூடாத காட்சி, எவனும் அனுபவிக்க கூடாத வேதனை இது. தான் பட்னி கிடந்தாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பாக்குறது தாமா பெத்தவனுக்கு சந்தோஷம். ஆனா இங்க தம் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எந்த அப்பனும் ரத்த கண்ணீர் வடிப்பான். நீ அனுபவிச்சது போதும், என் கூட வா. கஞ்சியோ கூழ ஊத்தி என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாத்துறேன்னு தைரியத்தை சொல்லி கூப்பிட்டு போவான். ஆனா நான் என் பொண்ணு புதக்குழியில சிக்கி தவிக்கிறான்னு தெரிஞ்சும் காப்பாத்த வக்கு இல்லாதவனா இருக்க. மாணிக்கம், ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கலங்கி நின்னா எப்படிப்பா? பின்ன என்னம்மா, தனி குடுத்தன இருந்த போதும் இவளுக்கு பிரச்சனை, புருஷன் வீட்டுக்கு வந்தப்புறமும் பிரச்சனை. இவளுக்கு எப்பமா விடிவு காலம்? அப்பா, என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. என் நிலைமை எப்பவும் இப்படியே இருந்துராது. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாங்கிற தைரியத்தோட தான்ப்பா வந்திருக்கேன்.